ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது அன்றாட வாழ்க்கையில் தினமும் இங்கிலீஷ் பேசும் பொழுது மொத்தம் 5000 சென்டென்சஸ் மட்டும்தான் நாம் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பயன்படுத்துவோம். இந்த 5000 சென்டென்சஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எல்லா இடங்களிலும் ஆங்கிலத்தில் தைரியமாக பேச முடியும். இந்த 5000 சென்டென்சஸை நாம் ஜஸ்ட் 25 டேஸில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமாங்க, மொத்தம் 50 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் 100 சென்டென்சஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். அப்போது 25 டேஸில் உங்களால் இந்த 5000 சென்டென்சஸை ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இப்போது டே 1 100 சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், சாப்பிட்டீங்களா. இப்போது இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவது அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். அதாவது இதே சென்டென்ஸை இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா கிராமட்டிக்கல் சென்டென்ஸ். இப்போது கிராமட்டிக்கல் சென்டென்ஸை நம்ம பேசும்போது எங்கேயுமே பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? யார்கிட்டையாவது கேட்கும்போது இப்படி கேட்போமா? தமிழில் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். இதற்கு பதிலாக எப்படி தான் கேட்போம்? சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம், அல்லது நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். சரிங்களா? இதற்கு பதிலாக நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா அப்படின்னு கிராமட்டிக்கலாக நாம் கேட்கவே மாட்டோம், அதாவது பேசவே மாட்டோம். இப்போது இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி சென்டென்சஸுக்கு என்ன பேர் அப்படின்னா கலோக்கியல் தமிழ் அப்படின்னு பேர், அதாவது பேச்சு வழக்கு. இப்போது நான் கொடுத்துருக்கிற 5000 சென்டென்சஸ் எல்லாமே இந்த மாதிரி பேச்சு வழக்கில் உள்ள தமிழ் சென்டென்சஸுக்கு அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவது அப்படின்னா டிட் யூ ஈட் அப்படின்னு சொல்லணும். டிட் யூ ஈட் அப்படின்னா சாப்பிட்டீங்களா. இப்போ நல்லா கவனிங்க, தமிழில் பாருங்கள், நாம் சப்ஜெக்ட் எதுவுமே நாம் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அதாவது நீங்கள் அல்லது நீ அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தாமலே நாம் பேசுவோம். நல்லா கவனித்து பாருங்கள், யாரையாவது நாம் தெரிஞ்சவங்கள பார்க்குறோம், என்ன பேசுவோம்? நீங்கள் நீ அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தாமலேயே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் நீ அல்லது நீங்கள் அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் வேர்டு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும். அப்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு தமிழில் சப்ஜெக்ட் எதுவும் பயன்படுத்தாமலே பேசுவோம். ஆனால் இங்கிலீஷில் கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் பயன்படுத்தி தான் பேசுவோம். அப்போது டிட் யூ ஈட், நீங்கள் சாப்பிட்டீங்களா. ஓகே, இப்போ இதே மாதிரி சாப்பிட்டீங்களா இல்லையா இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா, இது எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? டிட் யூ ஈட் ஆர் நாட். டிட் யூ ஈட் ஆர் நாட், சாப்பிட்டீங்களா இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். அப்போது தூங்குனீங்களா, அதே மாதிரி. சரிங்களா? தூங்குனீங்களா அப்படிங்கிறத எப்படி கேட்போம்? டிட் யூ ஸ்லீப். டிட் யூ ஸ்லீப். ஓகே, நெக்ஸ்ட்டு தூங்குனீங்களா இல்லையா. நீங்கள் தூங்குனீங்களா இல்லையா, இது எப்படி கேட்குறது? டிட் யூ ஸ்லீப் ஆர் நாட். டிட் யூ ஸ்லீப் ஆர் நாட், நீங்கள் தூங்குனீங்களா இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். என்ன நடந்துச்சு. ஏதாவது ஒரு செயல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஒன்றும் நடக்கலை. ஒன்றும் நடக்கலை, இது எப்படி சொல்கிறது? நத்திங் ஹேப்பன்ட். நத்திங் ஹேப்பன்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கொஞ்சம் பொறுங்க. கொஞ்சம் பொறுங்க, இது எப்படி சொல்கிறது? வெயிட் அ லிட்டில். வெயிட் அ லிட்டில். கொஞ்சம் மரியாதையாக சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் எ லிட்டில். ப்ளீஸ் வெயிட் அ லிட்டில் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க, இது எப்படி சொல்கிறது? கம் குயிக்லி. கம் குயிக்லி. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டீ சாப்பிட்டீங்களா. தமிழில் டீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம், டீ குடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்போம். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? நல்லா கவனிங்க. டிட் யூ ஹேவ் டீ. டிட் யூ ஹேவ் டீ. இந்த இடத்துல ஹேவ் அப்படிங்கிற வேர்டு எதற்காக பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷில் ஈட் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துவதா அல்லது ட்ரிங்க் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துவதா என்று குழப்பம் வரும் பொழுது நாம் இந்த இரண்டுக்கும் பொதுவான வேர்டு ஹேவ் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தணும். இந்த இடத்துல ஹேவ் அப்படிங்கிற வேர்டு சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மீனிங்கையும் தரும், குடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மீனிங்கையும் தரும். அப்போது டீ குடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? டிட் யூ ஹேவ் டீ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள்.
காஃபி சாப்பிட்டீங்களா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த தடவை மட்டும் மன்னிச்சிடு. ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஃபர்கிவ் மீ ஜஸ்ட் திஸ் டைம். ஃபர்கிவ் மீ ஜஸ்ட் திஸ் டைம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எப்படி இருக்கு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எப்படி இருக்கு? ஹவ் இஸ் இட்? ஹவ் இஸ் இட்? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இட்ஸ் குட். இட்ஸ் குட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நல்லா இல்லை, இது எப்படி சொல்கிறது? நல்லா இல்லை. இட்ஸ் நாட் குட். இட்ஸ் நாட் குட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சூடாக இருக்குது, இது எப்படி சொல்கிறது? சூடாக இருக்குது. ஏதாவது ஒரு பொருள், டீயோ காஃபியோ தண்ணியோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி சொல்கிறது? இட்ஸ் ஹாட். இட்ஸ் ஹாட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மழை பெய்யுது. மழை பெய்யுது, எப்படி சொல்கிறது? இட்ஸ் ரெய்னிங். இட்ஸ் ரெய்னிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தெரியலை. ஏதாவது ஒரு விஷயத்த நம்மகிட்ட கேட்டாங்க அப்படின்னா தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தெரியும். அதே விஷயத்த தெரியும் அப்படின்னு எப்படி சொல்கிறது? ஐ நோ. ஐ நோ. தெரியும், எனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். புரியலை. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதே சப்ஜெக்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என்ன சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லுவாங்க, அப்போ நம்ம கேட்போம் இல்லையா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது எப்படி சொல்கிறது? வாட் ஆர் யூ சேயிங். வாட் ஆர் யூ சேயிங். என்ன சொல்கிறீங்க? வாட் ஆர் யூ சேயிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என்னால் நம்ப முடியலை. அந்த விஷயத்தை என்னால் நம்ப முடியலை, இது எப்படி சொல்கிறது? ஐ காண்ட் பிலீவ் இட். ஐ காண்ட் பிலீவ் இட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இது யாரோட ஃபோன்? இது யாரோட ஃபோன்? கூஸ் ஃபோன் இஸ் திஸ். கூஸ் ஃபோன் இஸ் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பொய் சொல்லாத. நாம் இந்த வேர்டு அடிக்கடி பயன்படுத்துவோம். பொய் சொல்லாத, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டோன்ட் லை. டோன்ட் லை. இந்த இடத்துல லை அப்படின்னா பொய் சொல் அப்படிங்கிற மீனிங். அப்போது டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாதே அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒரு பொருளை நாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்கிறது? ஐ லைக் இட். ஐ லைக் இட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பிடிக்கலை. அதே பொருளை பிடிக்கலை அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். ஓகே, இந்த 5000 சென்டென்சஸோட டே 2 வீடியோ வந்து இன்று மாலை 7 மணிக்கு அப்லோட் ஆகும். மறக்காமல் பாருங்கள். அதில் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து எல்லாமே சின்ன சின்ன சென்டென்சஸாக இருக்கும். டே 2ல் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ், டே 3ல் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வேறு என்ன? வேறு என்ன? ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது வேறு என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி கேட்குறது? வாட் எல்ஸ். வாட் எல்ஸ். அல்லது எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ். வேறு என்ன? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எப்படி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஹவ் வாஸ் இட். ஹவ் வாஸ் இட். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஹவ் வாஸ் இட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இட் வாஸ் கிரேட். இட் வாஸ் கிரேட். அல்லது இட் வாஸ் ஆசம். இட் வாஸ் ஆசம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி சொல்கிறது? இட் வாஸ் டிஃபிகல்ட். இட் வாஸ் டிஃபிகல்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சு. அதே எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? இட் வாஸ் ஈஸி. இட் வாஸ் ஈஸி.
ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சாப்பிடணும் இது எப்படி சொல்றது? சாப்பிடணும் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், அப்போ என்ன சொல்லுவோம்? நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்றது? ஐ ஹேவ் டு ஈட். ஐ ஹேவ் டு ஈட். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம், நான் போகணும், இப்போ நான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்றது? ஐ ஹேவ் டு கோ. ஐ ஹேவ் டு கோ. ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம், நான் இப்போ தூங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? என்ன பண்ணுறீங்க? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? நான் ஒன்றும் பண்ணலை. நான் ஒன்றும் பண்ணலை. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ எம் நாட் டூயிங் எனி திங். ஐ எம் நாட் டூயிங் எனி திங். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் வேலை பார்க்குறேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அதுக்கு ஆன்சர் என்னது? நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? ஐ எம் ஒர்க்கிங். ஐ எம் ஒர்க்கிங். அதே மாதிரி நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். தமிழில் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தெளிவாக நம்ம பேச மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ எம் ஸ்டடியிங். ஐ எம் ஸ்டடியிங். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டிவி பார்க்குறேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறீங்க? நான் டிவி பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இது எப்படி சொல்கிறது? ஐ எம் வாட்சிங் டிவி. ஐ எம் வாட்சிங் டிவி. ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். படம் பார்க்குறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். படம் பார்க்குறேன். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன். அடிக்கடி நாம் இந்த வேர்டை வந்து பயன்படுத்துவோம். இது எப்படி சொல்கிறது? ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன் அப்படிங்கிறத ஐ எம் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன் அப்படிங்கிறத ஐ எம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபேமிலியோடு இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஐ எம் வித் ஃபேமிலி. ஐ எம் வித் ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தலைவலியாக இருக்குது. எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அல்லது எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது எப்படி சொல்கிறது? ஐ ஹேவ் எ ஹெட்ஏக். ஐ ஹேவ் எ ஹெட்ஏக். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். காய்ச்சல் அடிக்குது. சரிங்களா? எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இது எப்படி சொல்கிறது? ஐ ஹேவ் எ ஃபீவர். ஐ ஹேவ் எ ஃபீவர் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி கலோக்கியல் தமிழில் இருந்து இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சளி பிடிச்சிருக்கு. எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ ஹேவ் எ கோல்டு. ஐ ஹேவ் எ கோல்டு அப்படின்னு சொல்லணும். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தொண்டை வலிக்குது. தொண்டை கரகரன் இருக்குது, தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மெடிக்கலில் போய்? அது எப்படி சொல்கிறது? ஐ ஹேவ் எ சோ த்ரோட். ஐ ஹேவ் எ சோ த்ரோட் அப்படின்னு சொல்லணும். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கால் வலிக்குது. இது எப்படி சொல்கிறது? எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இது எப்படி சொல்கிறது? மை லெக் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல பெயின் அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்போது எனக்கு அல்லது என்னுடைய கால் வலிக்குது, இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? மை லெக் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கண் வலிக்குது. எனக்கு கண் வலிக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? மை ஐ ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். மை ஐ ஹர்ட்ஸ். இந்த இடத்துல ஹர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து வலித்தல் அப்படிங்கிற மீனிங் தரும். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். முழங்கால் வலிக்குது. என்னுடைய முழங்கால் வலிக்குது. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? மை நீ ஹர்ட்ஸ். மை நீ ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நீ அப்படின்னா முழங்கால். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கை வலிக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் காமெண்ட்டில் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள். கை வலிக்குது அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு. ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? கம் திஸ் வே. கம் திஸ் வே அப்படின்னு சொல்லணும். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அங்கே போங்க. அங்கே போங்க அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? கோ தேர் அப்படின்னு சொல்லணும். கோ தேர் அப்படின்னா அங்கே போங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டேக் திஸ் அப்படின்னு சொல்லணும். டேக் திஸ் அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதை கொடுங்க, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்றது இங்கிலீஷில்? கிவ் தட் அப்படின்னு சொல்லுவோம். கிவ் தட் அப்படின்னா அதை கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இது என்ன, இது என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அது என்ன, அது என்ன அப்படின்னு கேட்போம். நமக்கு தூரமாக இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்கிறது? வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லணும். வாட் இஸ் தட் அப்படின்னா அது என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இது யாரோடது, இது யாருடையது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? கூஸ் இஸ் திஸ், கூஸ் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இது என்னோடது, இது என்னுடையது அப்படின்னா அது வந்து சுத்த தமிழ். ஆனால் நம்ம பேசும்போது இது யாரோடது அப்படின்னு கேட்டோம்னா என்னோடது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இது எப்படி சொல்லுது இங்கிலீஷில்? இது என்னுடையது அப்படிங்கிறத சொல்லணும். இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் மைன் அப்படின்னா இது என்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இது அவளோடது, இது யாரோடையது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? என்னோடது அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா எப்படி சொல்லுவோம்? இது அவளோடது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்லுது இங்கிலீஷில்? இட்ஸ் ஹர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் ஹர்ஸ் அப்படின்னா இது அவளுடையது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இது அவனோடது அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவது அப்படின்னு தெரிஞ்சால் காமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இது அவனுடையது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் காமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இது எங்கே இருக்குது, ஏதாவது ஒரு அட்ரஸையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வேர் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும். வேர் இஸ் திஸ் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம் இல்லையா? அதற்கு பதில் என்ன? இங்கே இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? இட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் ஹியர் அப்படின்னா இது இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம் இல்லையா? அது அங்கே இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இட்ஸ் தேர் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் தேர் அப்படின்னா அது அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி மேலே இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? அந்த பொருள் வந்து மேலே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது? இட்ஸ் அபோவ் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் அபோவ் அப்படின்னா மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு காமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உள்ளே இருக்குது, அந்த பொருள் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இட்ஸ் இன்சைடு அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் இன்சைடு அப்படின்னா அது உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே பொருள் வெளியே இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? அந்த பொருள் வந்து வெளியே இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இட்ஸ் அவுட் சைடு அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் அவுட் சைடு அப்படின்னா அது வெளியே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? பக்கத்தில் இருக்குது, அப்போது இட்ஸ் நியர்பை, இட்ஸ் நியர்பை அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தூரமாக இருக்குது, அது தூரமாக இருக்குது. ஏதாவது அட்ரஸ் கேட்பாங்க அப்படின்னு இல்லையா? பக்கமாக இருக்கா தூரமாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அது தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இட்ஸ் ஃபேர் அவே அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஃபேர் அவே அப்படின்னா அது தூரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன கிழமை நம்ம அடிக்கடி கேட்போம் சரிங்களா? இன்றைக்கி என்ன கிழமை அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? வாட் டே இஸ் டுடே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி என்ன கிழமை அப்படிங்கிறத எப்படி கேட்பீங்க இங்கிலீஷில்? வாட் டே இஸ் டுடே அப்படின்னு கேட்கணும். ஓகே, அதே இது பதில் சொல்லும்போது இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி திங்கக்கிழமை, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லணும். அப்போது டுடே இஸ் மண்டே, டுடே இஸ் மண்டே அப்படின்னு சொல்லணும். அதே இது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டுமாரோ இஸ் டியூஸ்டே, டுமாரோ இஸ் டியூஸ்டே அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து இஸ் அப்படிங்கிற வேர்பு தான் பயன்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நேற்று என்ன கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நேற்று என்ன கிழமை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? எஸ்டர்டே வாஸ் சண்டே அப்படின்னு சொல்லணும். எஸ்டர்டே வாஸ் சண்டே,
நேற்று அப்படிங்கும்போது வாஸ் அப்படிங்கிற வேர்ப் வந்து பயன்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம அடிக்கடி இந்த வேர்டு வந்து பயன்படுத்துவோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்போம் இல்லையா, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இப்போ என்ன பண்ணுறது, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வாட் டு டூ நவ் அப்படின்னு சொல்லணும். வாட் டு டூ நவ் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் இதை பயன்படுத்துவோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? நல்லா கவனிங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நவ் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நவ் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என்ன வேணும், யாராவது கடைக்கு போனாங்க அப்படின்னா அந்த கடைக்காரங்க என்ன கேட்பாங்க? என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லணும். வாட் யூ வாண்ட் அப்படின்னா என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு டீ வேணும், இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எனக்கு ஒரு டீ வேணும், இதை இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஐ வாண்ட் அ டீ அப்படின்னு சொல்லணும். ஐ வாண்ட் அ டீ அப்படின்னா எனக்கு ஒரு டீ வேணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஒரு காஃபி வேணும், அதே இது ஒரு காஃபி வேணும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு காமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வேணும், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ வாண்ட் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். ஐ வாண்ட் சம் வாட்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சாப்பாடு வேணும், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறத எப்படி கேட்குறது? ஐ வாண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். ஐ வாண்ட் ஃபுட் அப்படின்னா எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பொய் பேசாதீங்க, இது எப்படி சொல்கிறது? டோன்ட் லை அப்படின்னு சொல்லணும். டோன்ட் லை அப்படின்னா பொய் பேசாதீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது பொய் பேசாதீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பொய் பேசாதீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? டெல் த ட்ரூத் அப்படின்னு சொல்லணும். டெல் த ட்ரூத் அப்படின்னா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் பொய் சொல்லுவான், அவன் பொய் சொல்லுவான், அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது அவன் பொய் சொல்லுவான், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஹீ வில் லை அப்படின்னு சொல்லணும். ஹீ வில் லை அப்படின்னா அவன் பொய் சொல்லுவான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் உண்மையை சொல்லுவாள், அவளை நம்பலாம், அவள் உண்மையை தான் சொல்லுவா, அவளை நம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது அவள் உண்மையை சொல்லுவாள், இதை வந்து இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஷீ வில் டெல் த ட்ரூத். ஷீ வில் டெல் த ட்ரூத் அப்படின்னா அவள் உண்மையை சொல்லுவாள் அப்படின்னு அர்த்தம். ஷீ வில் டெல் த ட்ரூத். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நம்பாதீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டோன்ட் பிலீவ் இட். டோன்ட் பிலீவ் இட் அப்படின்னா அதை நம்பாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நம்புங்க, நான் சொல்கிறத நம்புங்க, இதை நம்புங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை இப்படி சொல்கிறது? பிலீவ் இட். பிலீவ் இட் அப்படின்னா நான் சொல்கிறேன் இல்லையா, இதை நம்புங்க, அப்போது பிலீவ் இட் அப்படின்னா இதை நம்புங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். காட்டிடாதீங்க, ஏதாவது ஒரு பொருளை நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கக்கிட்ட காட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டோன்ட் ஷோ அப்படின்னு சொல்லணும். டோன்ட் ஷோ அப்படின்னா அந்த பொருளை காட்டிடாதீங்க அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஷோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பொருளை காட்டிடாதீங்க. அதே பொருளை எனக்கு காட்டுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஷோ மீ அப்படின்னு சொல்லணும். ஷோ மீ அப்படின்னா எனக்கு காட்டுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இதை பாருங்கள், ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து நடக்கும், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? லுக் அட் திஸ் அப்படின்னு சொல்லணும். லுக் அட் திஸ் அப்படின்னா இதை பாருங்க அப்படின்னு அர்த்தம். அதே இது கொஞ்சம் தூரமாக நடக்கு, அப்போது என்ன சொல்லுவோம்? அதை பாருங்க. தூரமாக ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? லுக் அட் தட் அப்படின்னு சொல்லணும். லுக் அட் தட் அப்படின்னா அதை பாருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என்ன பார்க்குறீங்க? நாம் ஏதாவது ஒரு பொருளை பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்போது நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? வாட் ஆர் யூ லுக்கிங் அட்?
வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னா என்ன பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் ஒன்றும் பார்க்கல. நான் ஒன்றும் பார்க்கல. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ எம் நாட் லுக்கிங் அட் எனிதிங். ஐ எம் நாட் லுக்கிங் அட் எனிதிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. யாரை பார்க்குறீங்க? நாம் யாரையாவது பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போது நம்ம கூட இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க? யாரை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? ஹூ ஆர் யூ லுக்கிங் அட்? ஹூ ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னு கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் யாரையும் பார்க்கல. நான் யாரையும் பார்க்கல அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ எம் நாட் லுக்கிங் அட் எனி ஒன் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் நாட் லுக்கிங் அட் எனி ஒன் அப்படின்னா நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஃபோட்டோ எடுக்கலாமா? உங்களை நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்போம் இல்லையா? இது எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? கேன் ஐ டேக் எ ஃபோட்டோ? கேன் ஐ டேக் எ ஃபோட்டோ? நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்போம். இது எப்படி கேட்கணும்? கேன் ஐ டேக் எ ஃபோட்டோ அப்படின்னு கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வீடியோ எடுக்கலாமா? இதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரி வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு எப்படி அனுமதி கேட்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் காமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வேண்டாம். இப்போது நாம் ஃபோட்டோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டோம் இல்லையா? அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அனுமதி மறுக்கிறாங்க. அப்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நோ டோன்ட் டேக் இட் அப்படின்னு சொல்லணும். நோ டோன்ட் டேக் இட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபோன் நம்பர் கொடுங்க. யாருக்கிட்டையாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? கிவ் மீ யுவர் ஃபோன் நம்பர். கிவ் மீ யுவர் ஃபோன் நம்பர். உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அட்ரஸ் சொல்லுங்கள். உங்களுடைய அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டெல் மீ யுவர் அட்ரஸ். டெல் மீ யுவர் அட்ரஸ். எனக்கு உங்களுடைய அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கீங்களா? இது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? சோசியல் மீடியான்னு அர்த்தம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு அர்த்தம். அப்போது சோசியல் மீடியாவில் இருக்கீங்களா? அது இங்கிலீஷில் கேட்கணும். எப்படி கேட்குறது? ஆர் யூ ஆன் சோசியல் மீடியா? ஆர் யூ ஆன் சோசியல் மீடியா? நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கீங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன். நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐம் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லணும். ஐம் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னா நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன். ஓகே, அதே இது நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். இது எப்படி சொல்கிறது? ஐம் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லணும். ஐம் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே இது நான் யூடியூப்பில் இருக்கேன். நான் யூடியூப்பில் இருக்கேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு காமெண்டில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அதை காமெண்டில் தெரிவிக்கவும்.